ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம இப்போ எண்ணூரை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம், சரிங்களா? மழை பெஞ்சாலும் நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், சரிங்களா? என்ன கேட்டை பூட்டி வச்சிருக்கான், அதான் நம்ம தங்கி இருந்து சைடு ரைட் சைடில் இடம் இருக்கா, அது பார்க்கவே இல்லைங்க. விடுங்க, நல்லா பெய்யுது பாருங்க மழை. மழை பெய்யும்போது பார்த்து ஓட்டுங்க வண்டியை. இதனால் நமக்கு பழக்கப்பட்ட இடங்க, அதனால தான் வந்து ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன். பிரச்சனை கிடையாது, பிரச்சனைலாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அது சொல்கிறேன் உங்களுக்கு. அப்பா இடிச்சு எடுக்குதுங்க மழை. இப்போ போங்க, என்ன மாதிரி மழை பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம அந்த எண்ணூரில் ரைட் சைடு திரும்பிட்டாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கடி வியூ பாயிண்ட்டு. நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பிடுவோம் வண்டியை, சரிங்களா? எதுக்காக இந்த இடத்துக்கு வரோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து லக்கடி வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், லெஃப்ட்டில் ஸ்கை வாக்னு போட்டுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் ஸ்கை வாக் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் பார்க்கு, அது மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வேலை இன்றைக்கும் விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு காட்டுறோம் எல்லாமே, சரிங்களா? அல்ட்ரா பார்க்கு லெஃப்ட்டில் இருக்கு பாருங்கள், அதுக்கான பார்க்கிங் இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு பக்கத்தில் தான். இங்கே அதாவது 900 கண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீப்பில் போய் மேலே ஏறி உங்களுக்கு வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். இங்கே அப்படி இருக்காது உங்களுக்கு, அந்த ஜீப்லாம் இருக்காது உங்களுக்கு. பக்கமாக போய் நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான், அப்படியே அந்த கிளாஸ் பிரிட்ஜ் சீக்கிரமாக போய்க்க வேண்டியது அப்படியே உங்களுக்கு. இங்கேயுமே ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்லாம் இருக்குது. நேற்று இங்கே கொஞ்சம் வந்திருக்கலாம் போல இருக்குது. இந்த மாதிரி தள்ளி வந்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் வந்து பட்ஜெட்டில் கிடைக்கும் ரூம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு. மெயின் டவுன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரேட் கூட இருக்கும் உங்களுக்கு. அவன் சொன்ன டாஜ் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கு பாருங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ் இங்கே இருக்கு. இங்கே லெஃப்டில் போட்டு பாருங்க, போர்டு போட்டு பாருங்க, கோழிக்கேடு வந்து 57 கிலோமீட்டர். சென்னையிலேருந்து அவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்கன்னா. எல்லாம் இந்த கோழிக்கோடு வந்து அங்கேருந்து ஒரு டூரிஸ்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. அதாவது பேக்கேஜ் மாதிரிங்க. 4500 5000 3500 அது மாதிரி பேக்கேஜ் இருக்குது. 3 நைட்டு 4 பகல், இல்லை 2 நைட்டு 4 பகல், அது மாதிரி இருக்குது. நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, நமக்கு தெரியல. அது ரொம்ப ஈஸியாக போச்சு சென்னையில் உள்ளவங்களுக்கு. அழகாக பக்கா வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்க வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்னைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் இருக்காங்க. எதுனாலும் அந்த ட்ரெயின், கோழிக்கேட் ட்ரெயின் வருது, அதனால் ரொம்ப ஈஸியாக போச்சு அவங்களுக்கு இப்போ வந்து. அதனால் அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் மாதிரி. சென்னையில் அங்கே இருந்துட்டு இந்த இடத்த பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அடிக்கடி இங்கே வரணும்னு தோணும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பெங்களூர் ஐடி பீப்புள்ஸு அவ்வளோ பேர் வராங்க இங்கே வந்து. சரி வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டுவோம் அப்படியே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது பாருங்கள். டிஸ்ட்ரிக் கேட்னு ஒன்று இருக்குது லெஃப்ட்டில், லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிக் கேட்னு. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ரோட்டில் போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து லக்கடி வியூ பாயிண்ட் வருங்க. மழையினால நம்ம போகல, அப்படி திருப்பிக்கிறோம், சரிங்களா? ஒரு கொஞ்சம் தான். நீங்கள் ரொம்ப கீழே போயிட்டீங்கன்னா காலிக்கடை போயிடுவீங்க. இறக்கம் தான், ஃபுல்லாகவே இறங்கும் பார்த்தீங்கன்னா. பாருங்கள், வெல்கம் டு வயநாடு மேலே போட்டு பார்த்தீங்களா? அவ்வளோ அந்த மழை பார்த்தீங்கன்னா பெஞ்சிட்டே தான் இருக்கும், விடாது. இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் காரில் போயிட்டே சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், அப்படியே பாருங்கள், அதே சமயத்தில் கேளுங்க நல்லா. இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லெஃப்ட் போகும் பார்த்தீங்கன்னா ரோடு, இதுதான் வந்து பூக்கோடு லேக்கு போகிற ரோடுங்க. நம்ம அங்கே உள்ளே போகல, ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், சரிங்களா? அதேமாதிரி பூக்கோடு லேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா நிறையா இருக்கும். அப்புறம் கடைகள் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் மெயின் வந்து சின்ன லேக் ஒன்று இருக்கும், போட்டிங் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக அந்த போட்டிங் போகும் பார்த்தீங்கன்னா. எனக்கெல்லாம் போயிருக்கேன், போயிட்டு ஒரு தடவை வெறுத்து போச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்டா அந்த போட்டிங் போகணுன்னு. ஆமாம், ரொம்ப மெதுவாக போனால் எப்படி இருக்கும். நம்மளாம் அந்த ஸ்பீட் போட்டில் ஜாலியாக போய் பழக்கம். அது மாதிரி தான் நான் என்னோடய ஏஜுக்கு அப்படி தான் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா. சில பேர் அமைதி விரும்புவாங்க, அவங்களெலாம் இந்த நார்மல் போட், சின்ன போட்ஸு ஸ்லோவாக போகும் பார்த்தீங்களா, அது பிடிச்சிருக்கும். அப்படியே மெதுவாக அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாங்க, இதுதான் நம்ம வந்து பழைய ஓல்டு ஒய்3பாங்க. இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
500 லார்ஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு உள்ள ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா. நம்ம நேற்று டயர்டாக வந்த வசி நைட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்த வசி ஒன்றும் அதிகமாக தேட முடியல எதையும் போயிட்டு. இந்த மெயின் ரோட்டில் பார்த்து ஒரு இடத்த டக்குன்னு பிடிச்சாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 1500 அப்படி இப்படி பேசி 1000ட்டான் பார்த்தீங்கன்னா 1000 வாங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் இந்த நமக்கு இதுக்கு அப்படியே பின்னாடி போயிருந்துச்சுங்க, இந்த காலிக்கட் ரோட்டில் இன்னும் போயிருந்துச்சுங்க, கொஞ்சம் சீப்பாக எடுத்துக்கலாம் லார்ஜெலாம். இப்போ தான் அங்கே போய் பார்த்தேன், நிறைய லார்ஜ் இருக்குது, எல்லாமே சீப்பாக இருக்கும் போல இருக்குது பார்க்குறதுக்கு. அது அந்த சைடில் போகும்போது இப்போ தான் பார்த்தேன், கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போல இருக்காங்களா லார்ஜ் வந்து. இதெல்லாம் விட்டுட்டோம், இந்த சைடு ரைட்ஸில் இருப்பாங்க லார்ஜ், இதெல்லாம் விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது லார்ஜ் வந்து, இங்கே பஞ்சமே கிடையாது. அவ்வளோ ஹோட்டல்ஸ் அவ்வளோ ரூம்ஸ் வந்து இங்கே இருக்குது, நிறையா இருக்குங்க. வந்தீங்கன்னா நீங்கள் தேடுங்க, அதாவது கூகுளில் தேடுங்க, இந்த இடத்துக்கு வந்து லொக்கேஷன் வச்சுட்டு மேப்பை போட்டு தேடுங்க எங்கே தங்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஃபோன் பண்ணி சில இதில் வந்து கூகுள் மேப்லேயே நம்பர் இருக்கும், சில இதில் ஃபோன் நம்பர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், என்ன வாடகை அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பார்கென் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்கென் பண்ணி நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க. இங்கே தான் தங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வண்டி வச்சுருக்கோம், சாப்பிட்றது தள்ளி வந்துக்கிட்டேன், அப்படியே கொஞ்சம் வண்டி எடுத்து வந்துக்கலாம், நடந்து வந்துக்கலாம். நடக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா. இது வந்து ஓல்டு மைத்திரி, இங்கே தான் லெஃப்ட் தான் தங்கியிருந்த ரூமில் பாருங்கள், எம்டிஆர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ யாருமே இல்லை, ஆனந்த பவன் சாப்பிட்டது. இந்த டவுன் பார்த்தீங்கன்னா நைட்டு காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இது வந்து புது வைத்திரி, வைத்திரின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு இங்கே நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. கடத்தரை பொறுத்தவரையும் எப்போதும் ஜெய்ஜேன்னு இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த சுல்தான் பத்ரி மணத்தாவடி மாதிரி டிராஃபிக்காக இருக்காது உங்களுக்கு, வண்டி ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்கும் அப்படியே உங்களுக்கு. இதில் வந்து எந்த வண்டியுமே நிற்காது பார்த்தீங்கன்னா அதிகமாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Y3 பார்க் வந்துருக்கு பாருங்கள். இந்த லெஃப்டில் மேலே ஏறணும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக மேலே ஏறணும். அதில் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. டபுள் ஃபன் நட் Y3 பார்க்குன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை வீடியோக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 40+ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஃபார் ஜஸ்ட் வந்து 700 பார்த்தீங்கன்னா ரேட்டு. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா காலைல போனீங்கன்னா சாயந்தரம் வரையும் செமையாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து Y3 தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் செமையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வரது வேஸ்ட்டு, அதாவது ஜூன் ஜூலையில் வராதிங்க, ஆகஸ்ட் மாதம் வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு. நானுமே ஆகஸ்ட் மாதம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியில் வர மாதிரி, செமையாக ஒரு 4 நாள் நீங்கள் தங்குற மாதிரி. அதாவது வீக் டேஸில் வந்து தங்கணுங்க. வந்தால் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அது மாதிரி தங்கணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கூட்டம் இல்லாமல் எல்லா இடமும் போயிட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா என் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து ஐடியா வச்சுருக்கேன், அதுவுமே லாக் எடுப்போம் கண்டிப்பாக, அதையும் போடுறேன் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு, சரிங்களா. ஓகே, நம்ம இப்போ அப்படியே நேராக மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். நேராக பார்த்தீங்கன்னா பனசூரா சாகர் டேம் ரோடு கட் ஆகும், அது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. நம்ம அப்படியே Y3 தாண்டி வந்தாச்சுங்க. Y3 தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடம் லெஃப்டில் ரோடு போகுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரூட்டு. எங்கே போகுதுன்னா பனசூரா சாகர் டேம் போகிற ஷார்ட் ரூட்டு. ஆனால் வந்து இதில் போயிடாதீங்க, கடை எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக கிராமம் தான் இருக்கும். ரோடு சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் நீங்கள் மேப் போட்டிங்கன்னா இந்த ரோட்டை தான் காட்டும் உங்களுக்கு. ரோடு அந்த எல்லாம் சின்னதாக இருக்கும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு சரி இருக்கா சில இடத்துல வந்து. ஆனால் ஷார்ட் ரூட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு. இப்படி போனீங்கன்னா கல்பட்டா போயிடலாம். நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோன்னா தோல்பட்டி, அங்கே தான் போகிறோம். தோல்பட்டி தாண்டி பக்கத்தில் தான் கேரளா கர்நாடகா பார்டரு குட்டா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே. எப்படி போகிறது ரூட்டு எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. அது அணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே சாப்பிட்லாம் அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன், சரிங்களா. கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து கல்பட்டா டவுனுங்க. இங்கே வந்து ரோடு போர்டு போட்டுருக்காங்க பாருங்க லெஃப்டில் வந்து உங்களுக்கு. மைசூர், பெங்களூர், கல்பட்டா டவுன் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். மேப்பாடி வந்து ரைட்டில் போகணும், நம்ம நேராக தான் போகிறோம். நம்ம நேராக அங்கேனா தோல்பட்டி அங்கே தான் போகிறோம். அது வந்து பார்டரு, கரெக்டான பார்டரு, சூப்பர் ஏரியா பார்த்தீங்கன்னா.
கல்பட்டா டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். நம்ம அதனால வந்து ரைட்டில் பைபாஸ் இருக்குது. இந்த பைபாஸை பிடிச்சி போய்டும் நம்ம. சரிங்களா, போலீஸ் வர நிற்கிறாரு. நல்ல வேலை மலையில் பார்க்கல நம்மள. கொடுங்க. இந்த பைபாஸ் வந்து இந்த இடத்துல போர்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. மணத்தாவாடி, மைசூர் பெங்களூர் லெஃப்ட்டு, பத்தேரிலாம் லெஃப்ட்டு, கோழிக்கேடு, எர்ணாகுளம், ஒய்3 எல்லாம் ரைட்டு. நேராக போனீங்கன்னா மேப்பாடி, ஊட்டி போயிடலாம். உங்களுக்கு நேற்று போனோம்ல அந்த ரோடு தான் உங்களுக்கு. மேப்பாடி போய் ஊட்டி போகலாம். நம்ம லெஃப்ட்டில் போவோம். அப்படியே லெஃப்ட்டில் வந்து பைபாஸ் ரோடுங்க. இது வந்து உள்ள டவுனுக்கு போனீங்கன்னா நீங்கள் பத்தேரி மாதிரி ஓரளவுக்கு கூட்டமாக இருக்கும். அதனால் நம்ம பைபாஸ்லேயே போயிடுவோம். சரிங்களா, இந்த பைபாஸ் ரோடு முடிஞ்சிங்க. ரைட்டு திரும்பினோம்னா உங்களுக்கு வந்து போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க மணத்தாவாடி, பத்திரி. அதில் கண்ணாமணம் போகிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, போலீஸுக்கு பயந்துட்டு போகிறான். அப்படியே அவன் என்ன பண்ணுறது, அங்கே போலீஸ் நின்றுட்டு இருக்காங்களா, அதுக்காக டக்குன்னு அடிச்சுட்டு போகிறான் குறுக்க. சரி விடுங்க, நம்ம எங்கே போகிறோம்னா அந்த மணத்தாவாடி போய் தான் போகணும் நம்ம. அது மணத்தாவாடி இந்த மாதிரி டவுன் தான் உங்களுக்கு. நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து கல்பட்டா டவுன்லேயே சாப்பிட்ருக்கலாம். நமக்கு பசிக்கல, அதனால் வந்து நம்ம அடுத்த இடத்துல போய் சாப்பிட்டுப்போம். சரிங்களா, இதில் போனீங்கன்னா நீங்கள் பத்தேரி போடுங்க. நேராக போனீங்கன்னா பத்தேரி, சுல்தான் பத்தேரி. இப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மணத்தாவாடி அதெல்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. மணத்தாவாடி போயிடலாம் உங்களுக்கு. மணத்தாவாடி போகிறதுக்கு முன்னாடி கட்டாம ரோடு, அப்படிலாம் மணத்தாவாடி டவுன் போய் நம்ம போகலாம். மணத்தாவாடி டவுனு போய் அங்கே போய் லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா குட்டாப்பூர் ரோடு. ரைட்டில் கொஞ்சம் ரூபாய் ரைட்டில் போனோம்னா குருவா ஐலாண்டு. குருவா ஐலாண்டா மூடிட்டான் இப்போ வந்து உங்களுக்கு. நிறையா ஸ்பாட்டு மூடிட்டான் இப்போ வந்து உங்களுக்கு. இப்போ வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜிப்லைனு, ஜிப் சைக்கிளு, ஜெயிண்ட் விங்கு, காஸ் பிரிட்ஜு இதுதான் அதிகமாக இருக்குது இப்போ. இப்போ நம்ம வந்து மணத்தாவாடிக்கு முன்னாடி வந்து பன்னமரம் டவுன். இது சின்ன ஊர் தான் பார்த்தீங்கன்னா. மணத்தாவாடியும் ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா இப்போ நமக்கு பசிக்குது, எங்கேயாச்சும் ஹோட்டல் தான் சாப்பிட்டாலும் பார்க்குறேன் பேசாமல். ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. லெஃப்ட்டில் அப்படியே போனோம்னா மணத்தாவாடி. இந்த பாலம் தெரியுது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருப்பாருங்க பாலம். இது வந்து மணத்தாவாடி போகிற ரோடு. இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். அவ்வளோதாங்க, டவுன் முடிஞ்சுங்க. அடுத்து மணத்தாவாடி போய் சாப்பிட்றோம் நம்ம. சரிங்களா, முன்னாடி பார்த்தோம்னு வச்சுங்க ஊருக்குள்ளே போய் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரோடு போட்டான் பாருங்க. இங்கெல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க ஃபுல்லாக. இன்னொன்று ஒரு 4 வருஷமாகவே மழை உங்களுக்கு கம்மி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த மாதிரி ரோடு மரத்தில் அப்படி தான் ரோடு போட்டானோ உங்களுக்கு. என்ன ஹோட்டல் ஒன்று ரைட் சைடில் இருக்குது, ஒன்று சின்ன ஹோட்டலாக இருங்க. மீன் குழம்பு தான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அதுவும் வாடை அடிக்கும் ஒரு மாதிரியா. எல்லாம் அதே மாதிரி மூணாரும் அப்படி தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டி பாறையெல்லாம் எடுத்து மலையெல்லாம் குறைச்சி பக்கா ரோடு போட்டானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதனால இப்போ மழை குறைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து நம்ம ரைட்டாக தான் திரும்ப நினைக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே கேட்போம் நம்ம. வண்டி ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, வண்டிக்காரன் ஏறா இவ்வளோ வண்டி வச்சுக்க நீ. அண்ணா அண்ணா தொல்பட்டி குட்டா எப்படி போகிறது? ஒரே ரோடா போயிட்டு லெஃப்ட் எடுக்கும். ஹோட்டல் உண்டா சாப்பிட? குறைச்ச வண்டியில் இருக்கு. சரி ஓகே, போரில் கடை இருங்க சாப்பிட வாங்க. பசிக்குது வேறு, ஏதோ ஒன்று சாப்பிட்டு போட்டுதாங்க. 2 நாளாச்சு சோறு தின்னு. குறைச்ச வழி 300 மீட்டரில் போய் லெஃப்ட் ஏறும் மேலே அப்படின்னுச்சு. இந்த இடம் தாங்க லெஃப்ட் ஏறுனுச்சு. லெஃப்ட் இறங்குது பார்த்தீங்கன்னா, போட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. இங்கே கட்டிக்குளம், மைசூர், திருநெல்வேலி, திரிசெல்லரி எல்லாம் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. நேராக போனால் பையம்பாளையம் அது மாதிரி வருது. சரி விடுங்க, நம்ம லெஃப்ட்டே இறங்கணும். அப்படியே லெஃப்ட்டு மேலே ஏறி இறங்கணும் தான். ஓகே விடுங்க, இறங்கிடும். அப்படி இதுக்கு போய் ஒரே ரூட்டுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் கிடையாது. இந்த போட்ட வந்தோம்னு ஒரு பைபாஸ் ரோடு, பெரிய ரோடு அது மாதிரி இருக்காது. மணத்தாவாடி போய் போகணும் பார்த்தீங்கன்னா. அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து நான் 2-3 தடவை சாப்பிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ருக்கேன், ஃபேமிலியோடு சாப்பிட்ருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட 2 தடவை சாப்பிட்ருக்கேன். அவன்கிட்ட மீல்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
நம்ம ரைஸ் கொடுப்பான். அவன் கேரளா ரைஸ் உண்டு, நம்ம ரைஸ் உண்டு. நம்ம அந்த ரைஸ் கேட்டோம்னா அந்த ரைஸ் கொடுப்பான். மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் வச்சுருப்பான் எல்லாமே. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மம்மூஸு அது மாதிரிலாம் வச்சுருப்பான். நேபாள் ஃபுட்லாம் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அவன்கிட்ட வெரைட்டிஸ்லாம். நல்ல கூட்டம் இருக்கும். சரி விடுங்க, எங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டுப்போம், வயிற்றுக்கு ஏதோ ஒன்று கிடச்சா போதும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு போனால் மணத்தாவடிங்க, ரைட்டு போனால் திருநெல்வேலி. அந்த சொன்ன குட்டா அந்த ஏரியா வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி தாண்டி தான் தொல்பட்டி தாண்டி தான் குட்டா வரும் உங்களுக்கு. பாருங்க, ரைட்டில் ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். மணத்தாவடி போய் சாப்பிடலாம் பார்த்தேன், முடியல. இங்கே போய் சாப்பிடுவோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டோம். லெஃப்ட்டில் திரும்பினா மணத்தாவடி, ரைட்டில் திரும்பினா வந்து திருநெல்வேலி அங்கே போகிறது. இங்கே வந்து நம்ம கார் நிப்பாட்டி ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே சாப்பிட போகிறோம். ஏன்னா இங்கே எங்கே கார் பார்க் பண்ணாலும் சரிங்க, ஸ்லோப்பாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டி உள்ளே சாப்பிடும் போகும். அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி தான் இருக்குன்னாப்புல. சரின்னு சிக்கன் பிரியாணி, ஊறுகாய், லெமன் ஊறுகாய், ரைத்தா, சிக்கன் பிரியாணி. வெள்ளையாக இருக்குது பாருங்கள் பிரியாணி, நல்லா வெள்ளையாக இருக்குது பிரியாணி. உள்ளே இருக்க மசாலா பசிக்குது, நல்லா பசிக்குதுங்க. அப்போ ஆனியன் வித்து குக்கும்பர்லாம் போட்டிருக்காங்க. ஆனியன், குக்கும்பரு, மிளகா எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பசிக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். சாதமே வேறையாக தான் இருக்குது, நல்லா கடிச்சு மென்று சாப்பிடணும் நம்ம. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் சிக்கன் இருக்குது. இந்த சிக்கனும் பாருங்கள் ஹார்டாக தான் இருக்குது. இவங்கள்ட்ட சிக்கன் மட்டும் ஹார்டாக இருக்கும், பீஃப் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி சாப்பிட முடியுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சிக்கன் தான், அழுத்தே உங்களை பாருங்கள், கல் மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு பழசை போடுறோன்னு தெரியலங்க. ஆனால் சாப்பிடல. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிக்கவே முடியல பாருங்கள், ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்படியே அதனால் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே கையை நம்பிட்டு கிளம்ப விட்டேதாங்க. ஏதோ சாப்பிட்டாச்சுங்க, சின்ன தப்பு பண்ணியாச்சு. அந்த ரோட்டில் போயிருந்தோம்னுச்சுங்க, மணத்தாவடி வந்து 1 கிலோமீட்டர் தான். அங்கே போயிருந்தோம்னா நல்லா சாப்பாடு கிடச்சிருக்கோம், சூப்பரான சாப்பாடு கிடச்சிருக்கோம். விட்டாச்சு. சரி வாங்க அப்படியே நம்ம வண்டி எடுத்து கிளம்புவோம். ஆவரேஜான ஃபுட்டு, நாட் ரெக்கமெண்டட் டு ஹேவ். ஏன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, நமக்கு பயமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதான் வச்சுட்டேன் அப்படியே சிக்கனை. இது ஒரு சின்ன டவுனுங்க, சின்ன ஊர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இது இங்கேயும் லெஃப்டில் போர்டு போட்டுருப்பாருங்க, தொல்பட்டி, திருநெல்வேலி எல்லாம் லெஃப்ட்டு. பார்த்தீங்கன்னா நேராக போய் கொஞ்சம் ரைட்டு திரும்பினோம்னா அவங்களுக்கு வந்து குருவா ஐலாண்டு வரும். குருவா ஐலாண்டு இப்போ மூடிட்டாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த பேம்பூ டாஃப்டிங்னு ஒன்று இருக்குது, அந்த பேம்பூவில் அழைச்சிட்டு போவாங்க உங்களை. அது சும்மா அப்படியே ஸ்லோவாக போவோம். தண்ணி இதில் சின்ன தண்ணி ஓடிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஓடல தண்ணி அதில் ஓடிட்டுருக்கோம். அதில் கயிறை பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க. லெஃப்ட்டுங்க அது ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் போர் அடிக்கும். தண்ணியில் அப்படியே மெதுவாக போகிறோம், ரொம்ப மெதுவாக போகும். பார்த்தீங்கன்னா அது இதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குங்க. இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து யானை அட்டாக் பண்ணுறது, புலி அட்டாக் பண்ணுறதுலாம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக. அதாவது எப்பயாச்சும் நடக்கும், அடிக்கடி நடக்காது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் நடக்கும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு. இது வந்து கூர்க்கும் போகலாம் அந்த ரூட் வந்து உங்களுக்கு. கூர்க்கு, மைசூர், ஒரு ரோடு ஒன்று பெங்களூர் கட்டாகும். அந்த ரோடு எந்த ரோடுன்னு தெரியலங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் பெங்களூர் வந்து. அது ஃபாரஸ்ட் ரோடு. சாயந்தரம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த செக் போஸ்ட் வந்து. நம்மளும் இப்போ வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் குட்டான்னு ஒரு இடத்துல தங்க போகிறோம். அங்கே தான் இனிமேல் ரூம் தேடணும். அதுக்கு முன்னாடி தொல்பட்டிலாம் நமக்கு தெரிஞ்சவர் இருக்கார். அதாவது போன தடவை ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருந்தான், அனிலம் ஹோம் ஸ்டேன்னு. அதுவும் வீடியோ போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா
அவரும் அப்பப்போ மெசேஜ் அனுப்பிடுவார், எங்கேயாச்சும் யானை அட்டாக் பண்ணது, இந்த புலி வந்தது, அது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிடுவார், வீடியோ அனுப்பிவிடுவார். எப்போயாச்சும் அவர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. அப்படியே இது நம்ம குட்டா வந்து கொஞ்சம் கர்நாடகா, அது கொஞ்சம் அங்கே தங்க ரூம் சீப்பாக கிடைக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம், எங்கே ரூம் கிடைக்குதோ அங்கே தங்கிப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், வைல்டு அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் போட்டிருக்காங்க. எங்கே வைல்டு அனிமல்ஸ் கிராஸ் ஆகுது பாருங்கள், ஒரு அனிமல்ஸ் கிராஸ் ஆகாது. இது அப்படியே பெரிய ஃபாரஸ்ட்டுங்க உங்களுக்கு. அப்படியே அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாகர்கோல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு வரும். இங்கே உள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்க, டவர் சுத்தமாக கிடைக்காது உங்களுக்கு, கொஞ்சம் லைட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு. பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. போங்க, மான் பார்த்து நிற்கிறாங்களா? எங்க நீங்கள் வேறு என்ன வண்டி நிப்பாட்டுறான்னு பார்த்தாங்கன்னா, என்னது வண்டி நிப்பாட்டுறான்னு பார்த்தோம்னு வச்சுங்க, இது பாருங்க, மான், புள்ளி மான் பார்க்குறது தான் நிப்பாட்டுறாங்க. மான், நிறையா மான் இருக்கு. மான் மயில்லாம் வந்து நிறைய ஆயிடுச்சுங்க இப்போலாம். வந்து இங்கே போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, திருநெல்வேலி டெம்பிள் வந்து லெஃப்ட்டில் 13 கிலோமீட்ரு, தொல்பட்டி வைல்ட் லைஃப் செஞ்சுரி வந்து ரைட் சைடில் போகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி ரோடு இப்போ போனது கிடையாது, சும்மா போய் பார்ப்போம். சரிங்களா? அது கோயில் தான் இருக்குங்க, சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வரும் அப்படி நம்ம. சரிங்களா? முக்கால்வாசி இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே யாரும் வெளியே வர மாட்டாங்க. முக்கால்வாசி எல்லாம் ஒரு சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெளியில் எல்லாமே க்ளோஸாக இருக்கும். இது அது தொல்பட்டி ரோடு திருநெல்வேலி கோயில் போகிற வழி பார்த்தீங்கன்னா இது எப்படி நிற்கிது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு குட்டி யானை, அது அம்மா யானை போல இருக்குது, அந்த பக்கம் ஒரு யானை நிற்கிது. இந்த சைடு எப்போ வந்தாலுமே யானை நிற்குங்க இங்கே. அதாவது இந்த யானை பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிவியில் சொல்கிற யானை இந்த யானை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதாவது இந்த யானை கிடையாது, இந்த ஏரியாவில் உள்ள யானை தான் உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ண அடிக்கடி பார்த்தீங்கன்னா மனுஷங்களை. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது எல்லாமே, பரவாயில்ல, ஒன்றும் செய்யலை பாருங்கள். இது வரையும் நம்ம அட்டாக் பண்ண வரல, சவுண்டு விடல. ஏதாச்சும் வார்னிங் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்டு விடும் டக்குன்னு, எந்த நம்ம சத்தமும் போடல. பாருங்கள் எவ்வளோ கிட்டக்க நிற்கிறோம் பார்த்தீங்களா, ஒன்றுமே செய்யலை பாருங்கள் நம்மளை. அந்த பக்கம் ஒன்று உள்ளே இருக்குது பாருங்கப்பா. இந்த மாதிரி இங்கே உள்ள யானை தான் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறது. வீட்டுக்குள்ளே போகாது, வீட்டில் அந்த வீடு குடியிருக்காங்களா அந்த ஏரியாவில் போய் அட்டாக் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க அட்டாக் பண்ணும். பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள யானை தான் அதிகமாக அட்டாக் பண்ணும். பாருங்கள், அது மட்டும் ஒன்றுமே செய்யலை, செவனேன்னு இருக்குது பார்த்தீங்களா. கொடுங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிறோம், கிளம்பிடுவோம். சரிங்களா? ஏன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது மட்டும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம கிளம்புவோம். அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போய் வண்டியை திருப்பிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் நிற்கிது யானை. அப்படியே பாருங்க, அதே இடத்துல நிற்கிது, குட்டியும் அவங்க அம்மாவும் நிற்கிறாங்க பாருங்க. அப்படியே இந்த மேலே பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க. இதுக்குன்னா இந்த யானை வருதா, வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. வயநாடு பார்டருக்கு வந்தாச்சுங்க, தொல்பட்டி வைல்ட் லைஃப் செஞ்சுரி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும், டிக்கெட் எடுக்கணும். உள்ளே அவ்வளோ கார் நிற்கும், அவ்வளோ பார்த்தீங்கன்னா வெளியில் நிற்கும், அவ்வளோ மக்கள் நிற்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜீப்பு, கிட்டத்தட்ட 20-30 ஜீப்பு இருக்கும். எல்லாமே கோர்ட்டில் கேஸை போட்டு மூடிட்டாங்க. அப்படியே அதாவது தொல்பட்டி வைல்ட் லைஃப் செஞ்சுரி, அடுத்தது முத்தாங்கா வைல்ட் லைஃப் செஞ்சுரி, அடுத்தது இன்னும் 4-5 இடத்த மூடிட்டாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதெல்லாம் வந்து அனிமல்ஸு, யானை, புலி, மான், காட்டெருமை, அதெல்லாம் வந்து அதிகம் வாழ்கிற இடம், அது வாழ்வாதாரத்தை பாதிக்குன்னு கேஸை போட்டு அழகாக மூடிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இங்கே உள்ள ஜீப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஜீப்பு பார்த்தீங்கன்னா 20-30 பேர் ஜீப்பு. அப்புறம் இதுக்கு ஏற்றாப்புல கடை வச்சுருக்காங்க பாருங்கள்.
அவ்வளோ கடை இருக்கும் பார்த்தீங்கன்னா. இன்னும் நிறையா கடை இருக்கும். ஜேன்னு இருக்கும் எப்பொழுது இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளோஸு. இதோட வயநாடு வீடியோவும் க்ளோஸ் பண்ணியாச்சு சரிங்களா. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.